Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். இதுக்கு அப்புறம் ரெகுலரா வீடியோ வரும். ஏன் அப்படின்னா நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இந்த மாமா என்ன பண்றாருன்னா நீ இப்ப எடுக்காத அப்புறமா உன் சேனலுக்கு வீடியோ எடுத்துக்கலாம்னு என்ன இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. என்ன வளரவே விட மாட்டேன்றாரு. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து என் சேனல்ல வந்து ரெகுலரா வீடியோ வரும். அதுக்கு உண்டான மாதிரி தான் நான் பிளான்ஸ் எல்லாம் வச்சு எல்லா வீடியோவும் எடுத்து வச்சிருக்கேன். அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. எல்லா சேனலுக்கும் எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நானும் என் சொந்த காலில் நிற்கணும், நான் சிங்கிளா சோலோவை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சேனல்ல வந்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்து ஒத்துழைப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என் சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ் வரும் அப்படின்னா லேடிஸுக்கு உண்டான வீடியோஸ் மட்டும்தான், எல்லாமே மேக்ஸிமம் அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் தான் வரும். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க என்ன எங்க ட்ரெஸ் வாங்குறீங்க, எங்க மேக்கப் போடு, எப்படி மேக்கப் போடுறீங்க, என்ன வாங்குறீங்க, ஏதா வாங்குறீங்கன்னு சொல்றீங்க. அந்த சேனல் மாமாவத் பேபிமா சேனல் வந்து ஃபேமிலி சேனல். அதுல வந்து லேடிஸ் மட்டும் இல்லாம குழந்தைங்க இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க, எல்லாருமே மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது லேடிஸ் ரிலேட்டடா கொண்டு போனா அது வந்து எல்லாருக்குமே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்பவே அப்படிதான் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் அதனால அதுல வந்து கண்டென்ட் வீடியோஸ் வந்து இப்போ ஒரு நல்ல வீடியோஸா குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட எய்ம். அதனால அதுல எல்லாம் அந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி சொல்றது, நான் என்னென்ன யூஸ் பண்றேன், எங்கெங்க வாங்கினேன், ப்ரொமோஷன் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து நான் யூஸ் பண்றதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது. அதெல்லாம் என்னது அப்படிங்கறதெல்லாம் ஒரு வீடியோவா இதுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கெட் ரெடி வித் மீ தான். என்னோட கிறிஸ்மஸோட இன்னைக்கு 2024ஓட கிறிஸ்மஸ் தான், இது லாஸ்ட் கிறிஸ்மஸ். ஏன்னா எங்க வீட்டுல வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ என்ட்ரி நெக்ஸ்ட் இயர் இருக்க போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இது எங்க ஃபேமிலி, நாங்க 4 பேரா கடைசியா கொண்டாடுற ஒரு ஃபேமிலி இதுவா கிறிஸ்மஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூ என்ட்ரி நம்ம ஃபேமிலிக்குள்ள வர்றதுனால நியூ என்ட்ரில ஓல்டு என்ட்ரி உனக்கு வரதான் வந்து நியூ என்ட்ரி. அதனால நெக்ஸ்ட் இயர் வந்து மாப்பிள்ளை பொண்ணு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில அப்படின்னு வந்துருவாங்க. அதனால இந்த வருஷம் வந்து எங்க ஃபேமிலி வந்து இயரும் சரி ஜூன் லாஸ்ட் இயரே வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜான் உள்ள வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரா இருந்ததுல லாஸ்ட் இயரே நமக்கு. அதை விட பிளஸிங்கா வந்து வருஷம் சூப்பரா இருக்கும். லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்னும் பிளஸிங்கா இருக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் லாஸ்ட் இயரே வந்து நிறைய வந்து செலிப்ரேஷன்ஸ், எங்களுக்கு நிறைய கிஃப்ட், நிறைய என்ன சொல்றது, எங்க லைஃப்ல ஒரு அப்கமிங் எப்படி சொல்றதுப்பா வளர்ச்சி இல்ல வளர்ச்சி எல்லாமே இருந்தது. அதை விட growth வந்து இந்த இயர் இருக்கு. அதனால அதெல்லாம் வந்து ஹாப்பியான தருணம். எல்லாமே வந்து இந்த ஆண்டவரும் இந்த மாமாவும் என் கூட இருந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. என்ன ஓகேவா? அதே மாதிரி என் ஃபேமிலியுமே எனக்கு நிறைய விஷயங்கள்ல சப்போர்ட் பண்ணாங்க. நாங்களுமே ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலையும் வந்து ஃபேமிலியா கிரியேட் பண்ணுங்க. சிங்கிளா நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ண அப்படிங்கன்னா ஃபேமிலியா தூணா நின்று நீங்க பண்ணும்போது இன்னும் growth நல்லா இருக்கும். எல்லாரோட ஃபேமிலி growthம் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இன்னைக்கு என்னென்ன நான் ட்ரெஸ் போட போறேன், என்ன காஸ்டியூமு, என்ன ஜுவல் செட்ஸு அப்படிங்கறத இந்த வீடியோல வரப்போகுது. நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அது என்ன சம்பந்தமே இல்லாத ஒரு நெயில் பாலிஷ் அதுதான் இருக்குது, வேற கலர் வாங்கல, பார்க்கவே இல்லை. சரி கீழே காலில் தானே தெரியவா? ஐயோ நான் கண்ணாடியில தெரியும் பாரு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய சாரி. ப்ளீட் பண்ணி இப்பதான் வந்தது. இது சுட வந்திருக்கு. இதுக்கு உண்டான இது ப்ளவுஸ் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்க காட்டு, கீழே காட்டு. இங்க வந்து 2 டைப் ஆஃப் ஹாரம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது போக என் மூஞ்ச காட்டு. இந்த கோல்ட்ல செஞ்ச மாதிரி. சரியா? கோல்டும் இருக்கு. அது போடலாமா இதை போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது போட்டா கோல்டு போட்டா எனக்கு இந்த ஒட்டியானம் போடலாம்னு நினைக்கிறேன். ஹாரமும் நெக்லஸ் இப்படி போட்டாலும் ஒட்டியானம் போடலாம். இந்த ஒட்டியானம் போடுறதுக்காகவே இப்ப எடுத்துனுக்கிறேன் நானு. சரியா? இந்த ஒட்டியானம் வந்து 300 rupees. எனக்கு வந்து என் சம்பந்தி அம்மா வாங்கி கொடுத்தாங்க. எங்க வாங்கி கொடுத்தாங்க? பெங்களூர்ல வாங்கி கொடுத்தாங்க. அவங்க இது ஓகேவா? இது ஒட்டியானம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கிள்ஸ் வந்து எல்லாமே கோல்டு இருக்குது. கோல்டை விட்டுட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வேணும்ட்டு எல்லாத்தையும் எடுத்துனுக்கிறேன். இது ஒரு பேங்கிள் ஒரு செட்டு. ஒரு கையில நான் வாட்ச் கட்ட. இது செட்டா? இதுல கரெக்டா இந்த இதுக்கு செட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? ஆனா சில்வரா இருக்கு, அந்த ஜரி வந்துட்டு பட்டு. ஆனா பட் இதெல்லாம் மேட்ச் பண்றேன். அது எப்படியா கிறிஸ்மஸ் நைட் கிளம்புற நைட்டுக்கு உட்காந்து நீங்க இதெல்லாம் மேட்ச் பண்ணீங்கன்னா அப்படிதான் மேட்ச் ஆகும். ஏன்னா இதெல்லாம் முதலே நம்ம மேட்ச் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம முதலே எதையுமே மேட்ச் பண்ணாம நம்ம சுத்திட்டு இருந்துட்டோம். அதனாலதான். சரி ஓகே, இதை மட்டும் ஒரு போட்டோ எடுத்துரு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வரேன்.
குளிக்காமையே எல்லாத்தையும் தேடின்னு சுத்தின்னு கிடக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் பண்ணிட்டேன். சாரி ட்ரேப் பண்ணி கட்டியிருக்கேன். அதுவும் ஃபுல்லா நான் கட்டிட்டேன். சாரி நல்லா இருக்குல்ல கட்டியிருக்கிறது? நல்லா இருக்கு. சாரி ட்ரேப் பண்ணனால பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இதுல என்ன பண்ணணும் சொன்னா, இப்போ ஒட்டியானம் போடணும். ஒட்டியானம் போடு, வருதான பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒட்டியானம் போட்டதுனால வேற எதுவும் செட் ஆகல. அதனால நான் கோல்டே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டே போட்டேன். என் ஜிமிக்கி கம்மல் எதுவுமே எடுத்து வைக்கல. டென்ஷனா இருக்குது. எதையாவது பார்த்துருக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சின்னு நான் என் மனசுல. அப்போ பார்த்தீங்கன்னா எது இருக்கு எது இல்லைன்னே நான் கண்டுபிடிக்கல போல. சை, எரிச்சல் ஆகுது. சரி ஓகே, இருக்கிறத போடுவோம். வேற என்ன பண்றது? நல்ல வேலை இந்த கம்பலா அது இருந்ததே. இதுவும் இல்லைன்னா இன்னைக்கு அப்படியே கோலம் ஆயிருந்திருக்கும். சை சின்ட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக எல்லாத்தையும் எடுத்து வச்ச செட்டெல்லாம் எடுத்து வச்சா அது எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் பார்த்தா இதுக்கு கோல்டு தான் பளிச்சுன்னு எடுக்குது இல்லை? கோல்டு தானே எடுக்குது? கோல்டு தான் எடுக்குது. இது அதனால கோல்டே போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டே போட்டுக்கிறேன். ஃபுல் கோல்டு தான் எல்லாமே போடுறேன். பேங்க்லுமே எனக்கு ஒரு ஆசிலேஷனாக இருக்கு. கோல்டே போட்டுக்கலாமா? கோல்டு போடுங்க. கவரிங்க போட வேண்டாம். ஆல் கோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே வந்து பித்தளையை போட நான் என்னைக்குமே விரும்ப மாட்டேன். மோனாவே திட்டுவேன். பட் ஆனால் வாங்கி தருவேன். ஆனால் போட மாட்டேன். போடவும் விட மாட்டேன். வாங்கி வச்சிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டாக இருக்குல்ல? என்னோட பேங்கிள் அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். இந்த கையில் கழட்டிட்டு ஒரே பேங்கிள் போட்டு வாட்ச் கட்டிக்கோங்க. அப்போதான் வந்து இப்போ கரெக்டாக இருக்கா? செம்மையா இருக்குல்ல? கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டீங்கன்னா சாப்பிடணும். சரி, அதனால தான் சாப்பிட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணுறேன். நான் ஃபுல் இது சாப்பிட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. எனக்கே பார்க்கறதுக்கு அழகா இருக்கேன். ஒட்டியெல்லாம் போட்டுட்டு என்னப்பா பண்ற? ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு செட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட். நான் பார்த்தா ஒல்லியா கவர் இருக்கேன். ஒட்டியாலதான் போட்டேன். குத்திடுவேன். ஒல்லியா இருக்கிறியா? ஆமா, இதுல அப்படிதான் தெரியுது. இதுல வந்து ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒல்லியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நான் குண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல கம்பேரிட்டிவ்லி மத்த சாரிக்கு இந்த சாரி வந்து கொஞ்சம் ஒல்லியா தான் காட்டுது ஒண்ணு. ஆமா, சாரி வந்து லைட் வெயிட்டா இருக்கறனால என்னமா பண்ற? குத்துனியா குத்துலியா? ஊசி இல்ல குத்திட்டியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இதுதான் நான் ரெடி ஆனது. என் வாட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. என்னோட நியூ வாட்ச் எடுத்து கட்டிட்டேன். சாரி பர்பிள் கலர் கொஞ்சம் பேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, நான் கிளம்ப போறேன். ஓகே, பாய்.